எப்பவுமே வந்துட்டு ஒரு அழகி அப்படின்னா நிரோஷா மேமும் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஒரு 10 பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா இப்போ சிம்ரன் மேம் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். அதில் வந்து 5th பிளேஸில் வந்து நிரோஷா மேமும் இருக்காங்க. எஸ், ஸோ நிரோஷா மேம் ப்ளீஸ் வாருங்கள். Let's உங்கள் அன்பை welcome தாருங்கள். actress Nirosha ma'am onto the stage, please. Hello ma'am, good evening. Welcome to Indian Awards. I like your costume. Very nice, very stylish. Thank you. I was thinking like எல்லாரும் ஓவர் ட்ரெஸ்டாக இருக்க ரொம்ப சிம்பிளாக வந்துட்டேனோன்னு நினச்சேன். சிம்பிளாக இருந்தாலும் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க மேம். தேங்க்யூ. ஓகே, ஸோ அக்கா இப்போ இவங்க வந்து யாருக்கு அவார்ட் கொடுக்க போறாங்க, எந்த கேட்டகரி? பெஸ்ட் வில்லன் ஆஃப் தி இயர் மேல். யார் யார் யார்? அன்றும் இன்றும் எல்லாருடைய ஒரு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய வில்லன். லெட்ஸ் வெல்கம் மகாநதி சங்கர் சார் onto the stage, please. மகாநதி சங்கர் சாருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள். அண்ட் இந்த அவார்ட் இஸ் ஃபார் அன்னம் சார். அன்னம் சீரியலுக்காக தான் இந்த அவார்ட். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். இந்தியன் அவார்டு வாங்கத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நான் 86ல் ஜாயின் பண்ணேன், 93ல் மகாநதி பண்ணேன். ஆனால் இந்த 2026லேயும் 40 வருஷம் ஆகுது. இந்த 26ல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அவார்டு வாங்குறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. அதுலேயும் நாங்கள் ராம்கி சார் கூடலாம் அப்போ நிறைய பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்கேன் நிறைய. அப்போ பேசிக்காக ஃபைட்டாக இருக்கேன், ஆர்டிஸ்டாக நிறைய பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிம்ரான் மேம் வந்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட அவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த துல்லாத மனமும் துள்ளும் அந்த மைண்டு போச்சு. அப்போ அந்த ஒரு ஃபைட் நடக்கும். அதே மாதிரி உங்கள் மதுபாலை பார்க்கும்போது அவர் நம்ம சீமான் சார் பண்ண பாஞ்சாலம் குறிச்சி இந்த மாதிரி நிறைய போயிட்டு. ஆனால் இப்போ இதில் வந்து நான் சின்னத்திரை மூலயமா வந்து ஒரு அவார்டு வாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. சூப்பர், ஸோ நைஸ் சார். எனக்கு என்னன்னா உங்ககிட்ட இது ஃபஸ்ட்டே கேட்கணுன்னு இருந்தேன். இப்போ இந்த அவார்ட் ஷோவில் வந்துட்டு நான் கேட்டுக்கிறேன். தலை அப்படின்ற ஒரு நிக் நேம் தான் வச்சாங்க. இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த நிக் நேம் ஹிட்டு இல்லையா? இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, குட் பெர்ஃபார்மன்ஸர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு நிக் நேம் வச்சிங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்றத நான் இப்போ ஒரு பேராக வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். எனக்கு பழக்கம் இல்லாமல் நான் திடீர்னு பிரதீப் ரங்கநாதன் வேணா பட் ஒருத்தரை பழகிட்டு தான் வைக்க முடியும். ஆக்சுவலாக நான் அஜித் வந்து எப்போ எனக்கு பழக்கம்னா, நான் ஆசை படத்துக்கு முன்னாடியே பழக்கம். ஒரு குட்டிக்கு ஒரு அப்போ ஒரு ஹேடு மூலயமா பழக்கம். அதுக்கப்புறம் ஆசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பார்க்க நிறைய படத்துக்கு அப்புறம் தான் தீனாவில் நெருங்கி ஒரு நட்பு, ஒரு செல்லம். அது சொல்ல முடியுது யாருக்கும் டக்குன்னு அது அமைஞ்சதுப்பா அவருக்கு. ஏய் தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது, தலை நீ ஆடு தலைன்னா அவர் வேணான்னு சொன்னாலும் அது மக்கள் மறக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்படி ஒரு பேர் வச்சதில் நான் பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷண்ணே அண்ணா. ஆனால் இப்போ பார்க்கும்போது இவருக்கு ஒரு நிக் நேம் டப்புன்னு வைக்கணும் அப்படின்னா என்ன தோணுது உங்களுக்கு? நல்ல இயக்குனர், நல்ல நடிகர், நல்ல மனிதன் சொல்லிடுவான். நல்ல மனிதர், நல்ல மனிதர். ஆஹா, இப்போ அடுத்ததா என்ன ஃபோட்டோ இருக்கு அது போடுங்கப்பா. அடுத்தது யார்? மணிகண்டன். இவர் சகலகலா வல்லவன்பா. அவருக்கு என்ன பேர் வைக்குது? என்ன வச்சாலும் பொருந்தோம். சின்னதாக ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கலாம்ல, குட்டி தலை அந்த மாதிரி. ஒன்று தான் தலைனா எல்லாரும் தலையாக ஆகிட முடியாது. அப்போ இவருக்கு இல்லை சகலகலா வல்லவன். அது கமல் சார் பண்ண படம், பழைய பேருன்றதுல அது என்னைக்கும் பொருந்தக்கூடிய சகலகலா வல்லவனே வைப்போம். சகலகலா வல்லவன். ஆஹா, இப்போ அடுத்ததாக ஆக்சுவலாக நான் தோசைக்காரன் இல்லையா, டக்குன்னு பேர் சொல்லணும் சொல்கிறதுக்கு. அதாவது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். ஒரு ட்ரிப்பு சொன்னால் அது கிளிக் ஆச்சுன்றதுனால அது அஜித்துக்கு தான் பெருமையை தவிர எல்லாருக்கும் நான் பேர் வைக்கிறதுனால எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே சார், முன்னாடி சொன்ன மாதிரி அப்படி பழகுனாதான் வந்து ஒருத்தங்க பத்தி தெரிஞ்சு அன்போடு எப்பவுமே ஒரு பழகும்போது வரும்போது அது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இவனை பார்த்துருப்பீங்கல்ல,
இவனுக்கு ஒரு நிக் நேம் இங்க வந்து வைக்கிறதா இருந்தா என்ன ஆஹா, வைப்பீங்க எனக்கு பேரு வைக்கும் விழா. அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் அவனுக்கு இனிமையான பேர். அதுக்கப்புறம் நான் எங்கே வைக்கிறது? அதுதான் நான் பார்த்தேன், கெசட்டில் நேம் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இதே வெரி குட், நல்ல பேர் இல்லைக்க. ஆ தேங்க்ஸ். சூப்பர். நிக்கி நிக்கி சார் அவன் பேரு. அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் நிலைக்கிட்டோம். அதான் சார் அதுவே எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் நிக்கி. நிக்கி தான் ஓகே சார். ராஜா, நீ ரொம்ப விற்காத. அப்படியா? ஆஹா, இது போதுமே. ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ so much சாருக்கு வந்து இப்போ அவார்டு வழங்க போறோம். பிரியங்கா அக்கா அங்கேருந்து சொல்கிறாங்க பக்கின்னு வச்சுக்கலாமே அப்படின்ட்டு.